கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த ஷார்ட் வீடியோவில் சபை வளர்ச்சியை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சபை வளரணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற வேதம் சொல்லுறது பாருங்கள். ஆதி திருச்சபை காலத்தில் சபை வளர்ந்ததுக்கான காரணம் வசனம் வளர்ந்தது. அப்போஸ்தலர் 6:7 படியும் அப்போஸ்தலர் 12:24 படியும் ஒரு சபை வளர வேண்டும் என்றால் வசனம் வளர வேண்டும். அந்த சபைக்குள்ள வசனம் விருத்தியாக வேண்டும், வசனம் வளர வேண்டும். வசனம் வளர்ந்தால்தான் ஒரு சபை முழுதாக வளரும். அப்போ ஆதி திருச்சபை நாட்களில் அங்கே போதிக்கப்பட்ட வார்த்தைகள் வருகிறதான சபைக்கு வருகிற விசுவாசிகள் சீஷர்களிடத்தில் பெருகிச்சு, பலன் கொடுத்துச்சு. அந்த வார்த்தைகள் கேட்டு அந்த பேசுகிற வார்த்தைகள் அவர்களை ஆஸ்வதிக்க வார்த்தையாக இல்லை, அவர்களை துக்கப்படுத்துகிற வார்த்தையாகவும் குற்றப்பட்ட வார்த்தையாகவும் அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையாகவும் இருந்தபடினாலே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனப்பட்டபடினாலே அந்த வார்த்தையை கேட்ட அவர்கள் மற்றவர்களுக்கும் போய் அறிவித்தார்கள். அப்படிதான் சபை அந்த வார்த்தை அவர்களுக்கு பலன் கொடுக்கிறபடியாக இருந்தபடினாலே அந்த வார்த்தை போய் பரவ ஆரம்பிச்சு. அந்த வசனம் வளர்ந்ததுக்கு அப்புறம்னால்தான் சபையும் வளர்ந்துச்சு. இன்றைக்கு சபை வளரணும் அப்படின்னா ஒவ்வொரு திருச்சபையிலும் வசனம் பெருக வேண்டும், வசனம் வளர வேண்டும். இன்னைக்கு சபை ஆத்துமாக்களால் பெருகுது, கட்டிடத்தால் பெருகுது. இது பெருக்கம் அல்ல, வசனம் எந்த அளவுக்கு பெருகுதோ. இன்னைக்கு சபை குவாலிட்டியை வைத்தா முடிவு பண்ணுறாங்க. எனக்கு இத்தனை ஆத்துமாக்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய சபை, இத்தனை பெரிய ஊழியக்காரர், அதை வைத்தான் முடிவு பண்ணான். ஆனால் வேதத்தின்படி சபை குவாலிட்டியை வைத்தல்ல, குவான்டிட்டியை வைத்து அதிகப்படியான மக்களை வைத்தல்ல, தரத்தை வைத்து. இப்போது உதாரணமாக ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜூஸ் பாட்டில் அதிகமாக இருக்குது, ரேட்டு கம்மியாக தரான், அதிகமாக கொடுக்குறாங்கிறத பொறுத்த அல்ல, அந்த ஜூஸ் பாட்டில் இருக்கிற ஜூஸு நல்ல குவான்டிட்டியாக இருக்குதாங்கிறது தான் முக்கியம். நல்ல தரமாக இருக்குதா, அது டேஸ்ட்டாக இருக்குதா, அதுதான். அதை வச்சு தான் அது இன்னும் அதிகமாக அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அதுபோல தான் சபை வளரணும் அப்படின்னா முதலாக என்ன வளரணும் அப்படின்னா வசனம் வளரணும், வசனம் விருத்தி அடையணும். வசனம் விருத்தி அடைந்தால் தான் சபை வளரணும். ஆக இந்த சத்தியத்தை சொல்ல போதிக்கிறது இல்லை. சபை வளரணும், அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னாங்க. வேதத்தின்படி நான் சொல்கிறேன், நீங்கள் சோதித்து பாருங்கள், வேதத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தை இருக்குதுன்னா பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.